ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த வெல்லத்தை இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட வடிகட்டி சேர்த்துடலாம். அதிலே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்தினோம்னா நல்லா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.